வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி என்ன ஃபேஸை காமிச்சு வீடியோ போட வேண்டிய அவசியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக இருக்குதுங்க. இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அப்படின்னு தான் சொல்லணும். நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 2022 வேடிக்கையாக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான். ஒரு விளையாட்டாக சரி நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இந்த சேனலுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 3 வருஷம் ஆச்சுங்க. இன்றைக்கி காலையில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, உங்கள் சேனல் ஆரம்பித்து 3ஆவது பிறந்த நாள் இன்றைக்கி அப்படின்னு. சரி, இந்த 3ஆவது பிறந்த நாளில் நிச்சயமாக பல பேரை நம்மளால் வாழ்க்கையில் மறக்க முடியாது இல்லையா? அதனால் ஒரே டேக்கில் இந்த வீடியோவை நம்ம முடிச்சுருவோம். எங்கேயுமே கட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன தோன்றமோ, மனசில் என்ன இருக்கோ அதை தான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த வீடியோவை நான் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நவம்பர் 17ஆம் தேதி 2022. இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது எனக்கு ஏற்பட்டது இல்லை. ஆனாலும் நிறைய பட்டிமன்றங்கள், நிறைய பேச்சு போட்டிகள் இதெல்லாமே பேசி பழகி வந்த எனக்கு என்னுடைய கூட வேலை பார்த்த ஒரு பொண்ணு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தது. கதை சாரல் பை ஹெட்சி அப்படிங்கிற பேரில் அந்த சேனல் ஆரம்பித்தது. அப்போவே அதற்கு நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது இருந்தது. தொடர்ந்து அந்த சகோதரி பண்ணி இருக்கலாம். அவங்க தினமுமே வந்து சொல்லுவாங்க, நான் என் சேனலுக்கு இப்படி வீடியோ போட்டேன், அதுக்கு இத்தனை லைக்ஸ் வந்துச்சு, இத்தனை ஷேர் வந்துச்சு, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னு. ரொம்பலாம் சப்ஸ்கிரைபர் இல்லை, அப்போதைக்கு ஒரு 700 தான். ஆனால் அதுவே பெரிய விஷயம் தானே. ஏன்னா இந்த கதை சொல்கிறதுக்கு ஆப்பிள் பாக்ஸ் பை சபரி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. இன்ன வரைக்குமே கோடிக்கணக்கான ரசிகர்கள் அந்த சேனலுக்கு இருக்காங்க. அந்த சேனலை பார்த்து ஆரம்பித்த அவங்களுக்கு அது மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. சரி, இவங்களே ஆரம்பிக்கிறாங்களே, நம்மளே ஆரம்பிப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கொரோனா காலகட்டம். அந்த கொரோனா காலகட்டத்தில் நமக்கு வீட்டில் பொழுது போகாமல் நிறைய சேனலை பார்ப்போம். அதில் முக்கியமான சேனல் டிரான்சிட் பைட் நண்பர் அஜய்குமார் அவர்கள் வழங்கக்கூடிய அந்த சேனல். இன்றைக்கி அவர் ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்லாம் தாண்டி போயிட்டுருக்காருன்னு வைங்களேன். இன்றைக்கி வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பல்வேறு நாடுகளையும் கவர் பண்ணக்கூடிய அந்த சகோதரருக்கு என்னுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது சரி நம்மளும் ட்ராவல் பிளாக் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, எங்கே போகலாம்? அவருக்கு வசதி இருந்தது, அதனால் பல்வேறு இடங்களுக்கு போனார். நமக்கு அந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்ம சம்பளத்தை நம்பி தான் ஃபேமிலியை ரன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், எங்கே போகணுன்னு தெரில, ஆனால் ட்ராவல் பிளாக் பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தோம். யார் யார் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, நானும் என்னுடைய அருமை நண்பர் அசோக் குமார். இன்றைக்கி அசோக் குமார் திருப்பூரில் இருக்கார். நானும் என் நண்பரும் பேசிகிட்டு இருக்கும்போது, தலை ஒன்றும் இல்லை தலை, நீங்கள் தான் அடிக்கடி கேரளாவுக்கு போயிட்டு வரீங்க இல்லையா, நம்ம தேனியிலிருந்து பூப்பாறை வரைக்கும் போகலாம் தலை அப்படின்னாரு. சரி, ஓகே, ரொம்பவும் சந்தோஷம், பூப்பாறை வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மத்தியானம் ஒரு 1-1:30 கிளம்பக்கூடிய பேருந்தில் நம்ம ஏறியாச்சு. அன்னைக்குன்னு பார்த்து அது ரெட் கலர் பேருந்தாக கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் அப்படிங்கிறது சரியாக இருக்காது. ஏன்னா யூடியூப்பை பற்றி எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் வீடியோ போட்ட காலம் அது. அப்படி இருக்கும்போது நானும் அசோக் குமாரும் பூப்பாறை போய் பூப்பாறையிலேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஹையஸ்ட் பீக்குக்கு போய் அங்கேருந்து கீழே இறங்கி நடந்து வர மாதிரி அந்த வீடியோவை முடிச்சிருப்பேன். ஆனால் அந்த வீடியோவை எதை கட் பண்ணணும், எதை எடிட் பண்ணணும்னு தெரியாமல் அதுவே 2 தடவை கூட வந்தது கூட இருக்குது. புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது அந்த வீடியோவுக்கு ஓரளவு ஒரு 100 110க்குள்ளே தான் வியூஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. ரொம்ப லேட்டாக வந்துச்சு. அப்போது அந்த அஜய்குமார் அவர்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடுவார். அப்போ நம்மளும் 2 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஏதாவது ஒரு டூரை போடுவோம் அப்படின்னு ஆரம்பத்தில் ஆரம்பித்த டூர் தான் ஸ்ரீசைலம். அந்த ஸ்ரீசைலம் டூரை நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாண்டியன் எக்ஸ்பிரஸில் சென்னை வரைக்கும் டிக்கெட் போட்டாச்சு. தேனியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் ஒரு பஸ் ஜேர்னி. அந்த பஸ் ஜேர்னியுமே அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஓடி ஓடி போயிருப்பேன். அதில் கூட சொல்லியிருப்பேன், இந்த ட்ரெயினை பிடிப்போமா பிடிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் ஓடி போயிருப்பேன் அப்படின்னு. ஆனால் லோக்கல் பீப்புள்ஸு அதை ரசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த டூரெல்லாம் முடிஞ்சு வரும்போது டூரெல்லாம் முடிச்சுட்டு தானே நம்ம வீடியோ போடுவோம். அப்படி போடும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ட்ரெயினை பிடிச்சிங்களா இல்லையா
அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. சரி, ரசிக்கிறாங்க அப்படின்ட்டு அப்படி ஆரம்பித்தது தான். அதுக்கடுத்து அங்கேருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து மறுநாள் காலையில் ஓங்கோல் வரைக்குமே ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸில் ஒரு பயணம், அங்கே இருந்து ஒரு பேருந்து பயணம், அது ஓங்கோலில் இருந்து ஸ்ரீசைலம் வரைக்குமே இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு பாதாளகங்கை பார்த்தோம், அந்த ரோப் கார்லலாம் வந்தோம், எல்லாமே ஓகே. அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டிங்கும் நம்ம பண்ணியிருந்தோம். அந்த நேரங்களில் அக்கமாலா டெம்பிளை பற்றியும் பேசியிருந்தோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சகோதரர், அவர் ஓய்வு பெற்றவர், அடிக்கடி கமெண்ட் பண்ணுவார், இது இப்படி போகிறீங்க, இதுக்கு என்ன பட்ஜெட் ஆகுது, எப்படி போகணும், அப்படி இப்படிலாம். இன்றைக்கி அவர் நமக்கு கமெண்ட் பண்ணுறதில்லை, ஏன்னா நம்ம ட்ராக்கை மாற்றிட்டோமோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தம் தான். ஆனால் இதை மாற்றினா தான் சேனலை வளர்க்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு அப்போதைக்கு தெரியல. சரி, அப்படி ஓங்கோல்லாம் போயிட்டு அதையும் வீடியோவாக போட்டுட்டோம். அதுக்கப்புறம் லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த போடியில் இருந்து பூப்பாறை வரைக்கும், பூப்பாறையிலேருந்து மூணாறு வரைக்கும், மூணாறுலேருந்து அடிமாலி வரைக்கும், அடிமாலியிலிருந்து ராஜா காடு வழியாக நம்ம பயணம் அப்படிங்கிறது பூப்பாறையில் முடிகிற மாதிரி கூட வீடியோ போட்டிருந்தோம். சரி, இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது சரி சேனலை எப்படி வளர்க்குறது, அதிகப்படியான சப்ஸ்கிரைபர் எப்படி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நிறைய நண்பர்கள் எனக்கு உதவி செய்ய முன் வந்தாங்க. இப்போது நான் வேலை பார்த்த இடம் அப்படின்னு பார்த்தோன்னா தேனியில் இருக்கக்கூடிய யோகா சில்க்ஸு இன்றைக்கி ரொம்பவும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதனுடைய ப்ரொப்ரேட்டராக அர்ஜுனை கண்ணன் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. இன்றைக்குமே நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். எங்கே நான் வேலைக்கு போனாலுமே எங்கே வேலை பார்த்தீங்கன்னு கேட்டால் யோகா சில்க்ஸ், அங்கே நம்ம என்ன பண்ணோம், எங்கள் ஓனர் என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அந்த மனிதரை நான் தூக்கி பிடிக்க காரணம் என்ன அப்படின்னா, அங்கேருந்து வெளியே வந்துட்டாலும் கூட நிறைய விஷயங்களை அனுபவம் மூலமாக கற்றுத்தெரிந்த ஒரு மனிதர். படித்து முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு முன்னேறிய மனிதர்களில் ஒருவராக அவரை நான் பார்க்குறேன். இன்றைக்கி 2 பிரான்ச்சை ஆரம்பிச்சிட்டாரு. அதில் ஒரு பிரான்ச் நல்லா போயிட்டுருக்கு, ஒரு பிரான்ச் ஆவரேஜாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எனக்கு நம்பிக்கையும் இருக்கிறது. அவருக்கு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறதும் இருக்கிறது. வணிகர் சங்கத்தினுடைய மாவட்ட பொருளாளராக தேனியில் இருக்கக்கூடிய அவருடைய நிறுவனத்தில் பணிபுரியும் போது என்னுடைய சப்ஸ்கிரைபரை ஏற்றுறோம், என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு உதவியாக வந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய அருமை சகோதரி முத்துச்செல்வி அவர்கள். இன்றைக்கி அவங்க கூட எனக்கு தொடர்பு கிடையாது, அவங்க கூட நான் பேசுகிறதும் கிடையாது, அவங்க நம்பரே இல்லைன்னு வைங்களேன். ஆனாலும் அவங்க 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், 4000 மணி நேரம் வரணும். ஆனால் 4000 மணி நேரம் வர்றது உன் கையில் தானே இருக்குது, 1000 சப்ஸ்கிரைபரை நாங்கள் ஏற்றிக்கிறோன்னு அப்படின்ட்டு வரக்கூடிய கஸ்டமர் ஃபோனெல்லாம் வாங்கி மணிஷ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் அப்படின்னு அடித்து சப்ஸ்கிரைப் கொடுப்பாங்க. அண்ணன் ரயில் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன், இந்த டூரெல்லாம் கொடுப்பாரு, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நவம்பர் மாதம் ஆரம்பித்த நம்முடைய பயணம் டிசம்பர் கடந்துச்சு, ஜனவரி கடந்துச்சு, பிப்ரவரி மாதம் அஜ்மீர் போயிருந்தோம். மாமா ஜமாலுதீன் அவர்கள் நம்ம கூட வந்திருந்தாங்க. அப்படி அஜ்மீர் போயிட்டு கொஞ்ச நாள்லேயே நிச்சயமாக அது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்புறம் அஜ்மீர் பயணத்தை முடித்த உடனே நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. இதில் கிட்டு தாத்தா அப்படின்னு ஒருத்தர் கிட்டத்தட்ட 65 வயசு வரைக்குமே அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறவர், அவருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். இப்படியாக சப்ஸ்கிரைபரும் கூடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டது. நானும் நண்பர் அசோக்குமார் அவர்களும் வாகமன் வரைக்கும் போயிருந்தோம். அதுதான் நான் யோகா சில்க்ஸில் வேலை பார்த்த கடைசி நாட்கள். இதில் ஊடையில் ஓனர்கிட்ட இருந்து வார்னிங் கூட எனக்கு வந்தது. நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறீங்க, அது பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. சரி, ஓகே சார், நான் அதை விட்டுறேன், அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாகமன் போயிட்டோம். வாகமன் போகும்போது எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது, நாளைக்கு நீங்கள் வரலைன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்ட்டு. கோவம்தான், இன்னைக்கு அந்த கோவம் பட்டிருக்கக்கூடாது தான். ஆனால் அந்த நேரம் அப்படிங்கிறது கோவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. வந்துட்டு ஓனர் வான் பண்ணார், இனிமேல் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சரிங்க, நான் வேலைக்கு வரலைங்க அப்படின்னு போயாச்சு. கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் வேலையை விட்டு நின்றுட்டேன். இன்ன வரைக்குமே ஒரு 2.25 வருஷம் அந்த இடத்துக்கு நான் போக முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஊடையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க புது பிரான்ச் ஓப்பன் பண்ணும்போது நான் போய் கேட்டேன், எனக்கு வேலையெல்லாம் கொடுத்தாங்க, ஆளெல்லாம் எடுத்தோம். திரும்பவும் தீபாவளி முடிஞ்சோன்னா நான் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை. அதுக்காக நான் வேலையை விட்டு நீக்கப்பட்டேன். திரும்பவும் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இன்ன வரைக்கும் நான் அங்கே போகவே இல்லை. ஆனால் மனசுக்குள்ளே யோகா சில்க்ஸ் தான் இருக்குது. அந்த அன்பு சகோதரி முத்துசெல்வி இன்றைக்குமே நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அருமை சகோதரி சூரியபிரியா,
வீரலட்சுமி, இந்த மாதிரி நிறைய பேர் பெண்கள் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் வேறு வழி இல்லை. அசோக் குமாரை தவிர பெண்கள் தான் எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணாங்க சப்ஸ்கிரைபர் ஏற்றுறதுக்கு. 1000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் தான். அதுக்கடுத்து நான் ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்ட கூட என் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நானாக வாங்கி பண்ணதே கிடையாது. அது வந்துருச்சுங்க. இப்படி இருக்கும்போது பணம் எப்போ கிடைச்சது அப்படின்னு நான் இன்றைக்கி யோசிச்சு பார்க்குறேன். இந்த ட்ராவல் பிளாக் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே ஏற்படலை. அப்போது நான் ட்ரெண்டிங்கை மாற்றினேன். நண்பர் சிபிகுமார் அவர்களுடைய வீடியோவை பார்த்தேன். சிபிகுமார் பிளாக்ஸ் அப்படின்னு அவர் வீடியோ போட்டுட்டு இருந்தார். அதில் ரயில்வே சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துட்டு இருந்தார். சரி, நம்மளும் ரயில்வே சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்னு என்னோடய குரு 2 பேருங்க. அதில் முதலாவது அந்த வாத்தியார் ஆரம்பிக்கிறார்ல அந்த சேனல் தான் இன்று ஒரு தகவல் 360, அதுக்கப்புறம் சிபிகுமார் பிளாக்ஸு. இதில் ஒரு ஆர்வக்கோளாறில் சிபிகுமார் அவர்கள் கொடுத்த ஒரு வீடியோவை நான் அப்படியே வாங்கி என்னோடய வாய்ஸில் போட்டுட்டேன். அதுக்கு காப்பிரைட்ஸ் கூட வந்தது. அதை உடனே டெலீட் பண்ணிட்டேன். நிறைய பேர் திட்டினாங்க, ஏன்டா ரே அடுத்தவன் இதெல்லாம் நீ எப்படிடா போடுற அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சரி நம்மளுடைய சொந்த உழைப்பு வேணும் அப்படின்னு. இன்றைக்குமே சிபிகுமார் அவர்கள் மேலே எனக்கு தனிப்பட்ட மரியாதை அப்படிங்கிறது இருக்கிறது. நம்ம காரைக்குடி போனாலுமே அவரை பார்த்ததில்லை. ஆனால் நான் காரைக்குடியில் இருக்கேன், எங்கே இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுவேன். அவர் அதுக்கு பதில் சொல்ல மாட்டார். ரொம்ப பெரிய ஆள் இல்லையா, 60,000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் இருக்குது. நம்மளும் சும்மா இல்லைல்ல, நமக்கு இன்னொரு 6 சப்ஸ்கிரைபர் தான், 37,000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். தொடர்ந்து பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாம் என்னோட மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள், யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான். சரி, எப்படி போயிட்டு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை பல்வேறு டூரு இதெல்லாம் போய் ரயில்வே இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்தங்க. அதுதான் சென்னை மதுரை இடையே 41,000 வியூஸ் வந்த அந்த 25 ரயில்கள் பற்றின தகவல். அதில் ஒரே வீடியோவில் கிட்டத்தட்ட 41,000 வியூஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அமௌண்ட்டு வந்துருச்சுன்னு வைங்களேன். அமௌண்ட்டு வந்த உடனே எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா ஒரு 8,000 சில்லரை வந்துச்சு. நான் பண்ண முதல் வீடியோ பாலக்காட்டிலிருந்து நிலம்பூர் வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் ஜர்னியை பண்ணேன். அதுக்கும் நல்ல ரிசல்ட்டு, கிட்டத்தட்ட 75,000 வியூஸ் வரைக்கும் வந்துச்சு. இன்ன வரைக்கும் அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு டூருக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. சிம்லாவில் இருந்து நம்ம கல்கா வரைக்கும் பண்ண ட்ரெயினுக்கு கூட ஒரு 22,000 23,000 வியூஸ் தான் வந்துச்சு. ஆனாலும் ரயில்வே இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரயில் தான் இன்றைக்கி நமக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த 3 ஆண்டுகள் ரொம்பவும் சிறப்பாக சென்றது அப்படின்னு தான் சொல்லணும். பல்வேறு கஷ்டங்கள், பல்வேறு துயரங்கள், இதையெல்லாம் தாண்டி விடாமுயற்சியோடு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஊடையில் ஒரு 4 மாதம் நம்மளால் வீடியோ பண்ண முடியல. அப்போ கூட ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விபத்து, அதனால் நம்மளால் பண்ண முடியல. அது பண்ணியிருந்தால் இன்னும் சப்ஸ்கிரைபர் கூடியிருக்கலாம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும். தமிழக மக்கள் மட்டும் இல்லை, உலக அளவில் நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்காங்க. எல்லோருடைய ஆதரவு இருந்தால் இன்னும் ஒரு 2 வருஷம் என்னோடய டார்கெட்டு 2027 இறுதிக்குள்ளே 1,00,000 சப்ஸ்கிரைபரை என்னால் அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு கோலோடு நான் பயணிச்சிட்ருக்கேன். அடைவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த வீடியோ மூலமாக பல்வேறு மக்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உந்துதலாக இருந்த அன்பு சகோதரர் அசோக் குமார் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் எனக்கு சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசையை தூண்டின சகோதரி ஹெச்சி அவர்கள், இன்றைக்கி அவங்க அந்த ட்ராக்கை விட்டுட்டு சமையல் வீடியோவை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ பண்ணுறாங்க, ஆனால் நல்லா இருக்குது. அவங்க இப்போது தனம் ஹெச்சி அப்படிங்கிற சேனலை கூட வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த சேனல்லேருந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஆசை, ஆசீர்வாதம், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசீர்வாதம். இதையெல்லாம் தாண்டி பல்வேறு பயணங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வர இருக்கிறது. இது அறுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நான் அடுத்து தொடர்ந்து உங்களுக்கு என்னுடைய சேவையை கொடுக்க தயாராக இருக்கேன். என் நண்பர் ஒருத்தர் தான் சொன்னார், ரயில்வே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதே மிகப்பெரிய சேவைன்னு. சேவை செய்கிறதுக்காகவே நம்ம இந்த பிறவியில் படைக்கப்பட்டிருக்கோம் ஆண்டவனால் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.